தயவுசெய்து இதெல்லாம் கியூட்டு அழகு வெங்காயம் நினைச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாத. வணக்கம் மக்களே. டே 54ல ஓபன் பண்ணா நம்ம விக்ரம் அமித் அதான் விக்லர்ங்கிற விக்ரமும் தர்மலிங்கம்ங்கிற அமித்தும் வந்து ஒரு ஒரு செம்ம பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பாரு பாத்தீங்கன்னா புடவை எடுத்து வச்சதுக்கே அந்த மாதிரி டென்ஷன் ஆனாங்கல்ல. அவங்களோட கிரெடிட்ஸை திருடினா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? கிச்சன் எப்படி கிளீனா இருக்கு. நீ பண்ணியா விக்ரம்? இல்ல அவங்க தான் பண்ணாங்க. பட் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி காலைல ஒரு சீன் கிரியேட் பண்ணோம்னா பாரு செம்ம எமோஷனல் ஆவாங்க. அப்ப நீங்க ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம 2 பேரும் பிளான் பண்ணி காலை விடியுது. அதே மாதிரி நம்ம விக்லர் வந்து நிக்கிறாரு. சுபிக்ஷாவும் ஒரு மாதிரி இது பண்றாங்க. நம்ம பிரின்சிபல் வந்து கேட்கறாரு, ஏப்பா என்னப்பா இது மாதிரி வந்து பாருதால வேலை செஞ்சாங்க சொல்றாங்க. பட் ஆனா நீ தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்ன புரியலையே அப்படின்னு ஆரம்பிக்க அப்படியே அங்க ஒரு சீன் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல சுபிக்ஷா கிட்ட மட்டும் தான் பேசுன மாதிரி சொன்னாரு. நம்ம பிரின்சிபல் அப்புறமேட்டு நம்மளோட சாண்ட்ராலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. தெரியல, சரி மேபி அப்படியே ஸ்பிட்டா இருக்கும் போல இருக்கு. அப்படி அடிச்சு நவுத்துனாங்க. ஆனா பாரு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தெரியல 1 ஹவர் எபிசோட்ல அவ்வளவுதான் காமிச்சாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி அமித் வராரு. அப்புறம் திருப்பி வந்து பேச்சப் ஆறாரு. அப்படியே கொண்டு போற மாதிரி சூப்பரா கொண்டு போனாங்க. இந்த பிராங்க் கிடையாது. இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா பாரு ஒரு மாதிரி செம்ம காமன் கம்போஸ்டா இருந்தாங்க பத்தியா. லைட்டா ஆட்டிடியூட் காமிச்சுக்கிட்டு பெருசா வெடிச்சு ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணாம ஒரு மாதிரி மூவ் பண்ணாங்களே. நேத்தெல்லாம் அவங்க போட்ட ஸ்கெட்சி ஸ்பாயிலு. இன்னைக்கு வந்து விக்ரம் போட்ட ஸ்கெட்சி செம்ம. அது தெரிஞ்சும் தெரியாமையும் வந்து நம்ம பாரு அவர்கள் வந்து அந்த ஸ்கெட்சுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பட் இது தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்ல விதமா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ்ல போகும். பாரு மாதிரி தேவையில்லாம ஒரு செல்ஃபிஷா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா மிஷின் ஃபெயில்டு கண்டிப்பா ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம வியானா வந்து ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க நம்ம விக்ரம வந்து கலாச்சி. எனக்கு பார்த்தேன்னு சமைச்சிருப்பாச்சு, ஐயா வியானா நம்ம பிள்ளையா, இங்கிலீஷே தெரியலையா, தப்பு தப்பா எழுதியா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா ஒத்துக்கல, ஏய் போ உனக்கு படிக்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் போட்டு போயிருந்தாங்க. அப்புறம் எஃப்ஜேவோட ஒஸ்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. தெரியல, அவர் வாண்டடா இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்ம் வாங்கணும்காக பண்ற மாதிரியே சில விஷயங்கள் இருந்தது. ஏன்னா நம்ம வியானா வாண்டடா போயிட்டு நம்ம விக்கலர் மேல வந்து தனியா ஊத்திட்டு வராங்க. அதுக்கு விக்கலரும் வந்து மூஞ்சில கண்டிப்பா தண்ணி ஊத்துவேன்னு வரப்ப அது பெட்ல போய் உட்காந்துக்கிச்சு. இது என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து ஸ்கூல் பசங்க டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கப்ப நீ பெட்டு கிட்டுலாம் பார்க்க மாட்டாங்க. என் மேல ஊத்துனா திருப்பி ஊத்துனா தானே போவாங்க. அந்த வகையில வியானாவே திட்டிருக்கலாம். ஏமா சண்டை நீ விளையாடுறது வெளியே போய் விளையாடி இருக்கணும். பெட்டு அவன் ஊத்த வரான்னு தெரியல, எதுக்கு பெட்டுக்கு வந்தேன்னு நீ வியானா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். பட் ஆனா எஃப்ஜே முழுக்க நம்ம விக்கலரையே வந்து பாயிண்ட் பண்ணி, ஏய் பெட்ல ஏன் ஊத்துற, என்ன தங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வெளியே வந்து நம்ம விக்கலர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சுபிக்ஷா கூட வந்து ஏதோ ஒரு பர்ஃபார்ம் ட்ரை பண்ணி ஒரு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வாண்டடா வியானா வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்றேங்கிற பேர்ல வந்து கிரிஞ்சிங்கிற இதுல வந்து இரிட்டேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி லூசுத்தனமா பண்ணிட்டு இருந்தது. ஒரு பொறுமை இழந்த விக்லர், அம்மா என்ன உனக்கு பிரச்சனை, பைத்தியம் மாதிரி பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துலயும் நம்ம எஃப்ஜே வந்து தேவையில்லாம வியனாவை வந்து ஒரு வார்த்தை கூட கேட்காம விக்லர் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அவரே வந்து ஐயோ ரொம்ப கொஞ்சம் எதிங்கி போற போல இருக்கு, அப்படியே நீ நல்ல பையன் தானே, நீ தங்கம் தானே அப்படி இப்படின்னு. ஏய் என்னப்பா எஃப்ஜே, தெரியல எனக்கு ஏன் இப்படி பண்ற. அவ்வளோ இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அந்த முதல் நாள் அந்த கேப்டன் டாஸ்க் வின் பண்ணதை தவிர்த்து எஃப்ஜே எங்க போனாரு என்ன பண்ணாருன்னே தெரியல. பெண் பின்னால் சித்தினால் என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எஃப்ஜே சுத்திட்டு இருக்காரு. வியனா பின்னாடி சுத்தி அவரோட அந்த அருமையான வாய்ப்பை இழந்துட்டு இருக்காரு. என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அது. இதுல வேற உங்க ஃப்ரெண்டு வேற வந்து சொன்னாரு, டே அப்பா இந்த வீடியோ வைபா இருக்கணும், அதுல நடுவுல எஃப்ஜே இருக்கணும்னா நீ எங்க மூளையில வியனா கூட தான் இருக்க. நம்ம வீக்ல செருப்படி கேள்வி கேட்டாரு. சூப்பரா வேணாவை பிடிச்சி, ஏய் நீ கிரிஞ்சுன்னு பண்றதெல்லாம் வந்து கிரிஞ்சு மாதிரி கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பங்கம் பண்ணி நோஸ் கட் பண்ணி அமிச்சாரு. அப்பப்ப வீணா வந்து அப்படி ஸ்ட்ரீஸ் ஆயிடுவாங்க. ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. வியனாவை அப்புறம் இந்த மாதிரி ஓவரா வியனா பண்ணதால வியனா வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்தா நான் வரமாட்டேன்னு அரோரா எல்லாம் ஸ்டாண்ட் எடுக்க. சேம் அதே மாதிரி வந்து திடீர்னு பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. இது மாதிரி நம்ம ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறோம், இந்த மாதிரி சுற்றுலா ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல, அது மியூசியம் கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சீன் ஒரு இது செட்டப் கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துல வியனா வாண்டடா வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. ஏன்னா அவங்க அதே மாதிரி ஐடி கார்டு டையும் கொண்டு வரல. அப்புறம் வேற வழியே கிடையாது. பாத்தீங்களா, நீங்க பண்ண ஒஸ்ட்னால நீங்க ஒரு பெஸ்டான ஒரு மூமெண்ட் இழந்தீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கெஞ்சுறாங்க கதறாங்க, ஆஹா வாய்ப்பே இல்ல போடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு இவங்க மட்டும் உள்ள போறாங்க. உள்ள போனா என்ன சொல்லுதுன்னா மியூசியம்ங்கிற பேர்ல இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல இருக்க போட்டோஸ்ல எடுத்து வந்து வச்சு அதுக்கு வந்து டீச்சர்ஸ் தான் சொல்லணும்னு சொல்ல கனி வந்து தெரியல. அவங்க வந்து அவ்வளவோ பார்த்ததில்ல போல பிக் பாஸ். வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாங்க.
ஏதேதோ பேச நம்ம அமித் வாய திறக்கல. எப்பா எனக்கு எதுக்கு? நீங்களே பேசுங்கன்ற மாரி இருந்தது. கடைசியா வந்து குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. குப்பை தொட்டி என்னடா குப்பை தொட்டி மியூசியம்ல வச்சிருக்கீங்க யோசிக்கிறப்ப, அப்புறம் சபரி மட்டும் வாண்டடா வந்து மிஸ் எனக்கு தெரியும் மிஸ். இத நான் சொல்றேன் மிஸ்ன்னு சொல்லி சீசன் 2ல ஐஸ்வர்யா துப்தா வந்து நம்ம பாலாஜி மேல தாடி பாலாஜி மேல குப்பைய கொட்டுனாங்கல்ல, அந்த கதைய சொல்லி அப்படியே கொண்டு வந்து வெளிய வந்து முடிக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து எல்லாரையும் லிவிங் ஏரியா உட்கார வச்சு, நீங்க வந்து ஒரு 2 இடத்துல இருந்திருக்கீங்க. ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல்ன்னு சொல்லி. இது 2துல எது உங்களுக்கு பெஸ்ட்டா தோணுதுன்னு சொல்லி நம்ம ஸ்டூடண்ட்ஸா ப்ளே பண்ணவங்களலாம் கேட்க, ஒருத்தர் கூட பேச்சுக்கு கூட பாவப்பட்டு கூட ஹாஸ்டலுங்கிற பேர சொல்லல. ஏன்னா ஹாஸ்டல் அப்படி வொர்ஸ்ட்டா இருந்திருக்கு. ஸ்கூல விட ஹாஸ்டல்ல தான் அதிகமா இருந்திருக்காய்ங்க. அதிகமான டைம்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இவங்க 2 பேருமே எஃப்ஜே அண்ட் பாரு சீரியஸ்லி 2 பேருக்கும் ஆவாது தான். ஆவாத 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து இந்த டாஸ்க்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, வேற லெவல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நெறைய பண்ணியிருக்கலாங்க. எவ்வளவோ சீன் கிரியேட் பண்ணி, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். பட் வேஸ்ட் பண்ணிட்டாய்ங்க. ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலா இருக்கட்டும், அப்புறம் தமிழ் அம்மாவா இருக்கட்டும், அப்புறம் இங்கிலீஷ் டீச்சரா இருக்கட்டும், சூப்பரா பண்ணாய்ங்க 3 பேருமே. நம்ம பிரஜன், அப்புறம் கனி அண்ட் நம்ம அமித் 3 பேருமே அற்புதமா, சூப்பரா இவனுங்க பண்ண டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு மாரி சூப்பரா பண்ணாங்க. ஸ்டூடண்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு விக்லர் சூப்பரா பண்ணாரு. கானா வினோத் அங்கங்க கவுண்டர் அடிச்சாரு. சூப்பரா பண்ணிட்டு சூப்பரா கொண்டு போனாங்க. வியானா இரிட்டேட் மட்டும் தான் பண்ணிச்சு. ஆனா இரிட்டேட்ங்கிற பேர்ல அது பண்ணதெல்லாம் அதான் கியூட்ங்கிற பேர்ல வந்து ஒரு மாரி சூப்பரா இரிட்டேட் தான் பண்ணிச்சு. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல கண்டிப்பா வியானா தான் குடுத்துருக்கணும். என்னன்னே தெரியல இவனுங்க. லூசு மாரி பெஸ்ட் வொர்ஸ்ட்ன்னு கேட்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்ல வந்து பிரஜன் ஓகே அக்செப்டட். டீச்சர்ஸ்ல வந்து ஓகே அவங்க தான் பண்ண மாரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கனியும் சொல்லியிருக்கலாம். இங்கிலீஷ் சாரும் நல்லா பண்ணாரு. பட் ஆனா பிரஜன் வந்து எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்கூல் பிளஸ் ஹாஸ்டல்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருந்தனால பிரஜன் வில் அக்செப்டட் தான். பட் ஆனா ஸ்டூடண்ட்ஸ்ல போய் ரம்யா பேர சொன்னீங்களேடா அப்பா! டேய் சத்தியமா மனசாட்சியே இல்லையாங்கிற மாரி இருந்தது. கண்டிப்பா விக்லரோ இல்லன்னா நீங்க கானா வினோத்தோ இல்ல யார் பேர கமருதீன் சாபர் நீங்க யார வேணா சொல்லிருக்கலாம். ரம்யா என்ன பண்ணிச்சுன்னே தெரியல. குரல் சொல்லிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கு பெஸ்ட்ட குடுக்குறதுங்கிறது ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்தது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத்லாம் நெறைய நல்ல கருத்துக்கள சொன்னாரு. அம்பேத்கர பத்தி சொன்னாரு, மியூட் பண்ணிட்டீங்க. அம்மாவ பத்தி சொன்னாரு, ஒண்ண எபிசோட்ல போடவே இல்ல. இந்த மாரி என்னடா அவரு பண்ணாத விஷயமாடா? ஓடி வந்து கீழலாம் விழுந்து எவ்வளோலாம் பண்ணாரு. அந்த மனுஷன நீங்க பெஸ்ட் சொல்லலனா பரவால்ல. வொர்ஸ்ட்ல போய் சொல்லி வச்சிருக்கீங்க. வொர்ஸ்ட்ல எஃப்ஜேவ சொன்னீங்க. எஃப்ஜேவும் வியனாவும் ஒண்ணா போறதுக்காக பிளான் பண்ணாங்க போல இருக்கு. அதனாலேயே பேசி வச்சுக்கிட்டு வியனா வந்து ஸ்டூடண்ட்ல ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருந்தது. நம்ம எஃப்ஜே வாடனா அந்த குட்டி வாடனா அவரு ஒண்ணுமே பண்ணல. தெரியல. இந்த 2 பேருமே போயிட்டு ஏதோ ட்ரை பண்ணாங்க. அந்த வகையில தேவையில்லாம இவங்களோட இதுல வந்து ஈகோ கிளாஸ்ல வந்து கானா வினோத் தூக்கி போட்டீங்க. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க ஒரு பெஸ்ட் சொல்லலனா பரவால்ல. வொர்ஸ்ட்டா சொன்னீங்க பாரு. ச்சீ! இந்த வொர்ஸ்ட்ட சொல்லிட்டு ஏதோ லெட்டர் அனுப்புறாங்க. பிக் பாஸ் சைட்லருந்து லெட்டர் வருது. இவரு என்ன சொல்லுது எஃப்ஜே வந்து அவ்வளோதான். என்ன தல பதவியிலருந்து இறக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாரி நெனைக்கிறாரு. ஏன்னா பெஸ்ட்டா வந்த நம்ம ரம்யா, அப்புறமேட்டு நம்மளோட பிரஜன் இவங்க 2 பேர் தான் வந்து அடுத்த வாரம் வீட்டு தல டாஸ்க்ல வந்து கலந்துப்பாங்க. கண்டிப்பா தெரியும் ரம்யா தோத்துரும். பிரஜன் தான் தலைவர் ஆகக்கூடாதுன்ற மாரி தெரியுது. பார்க்கலாம். கடைசி நேரத்துல கூட ரம்யா ட்விஸ்ட் அடிச்சு ரம்யா வின் பண்ண முதல்ல இந்த ரம்யா இந்த வாரம் போகாம இருக்காங்களா பார்ப்போம். அதுக்கப்புறம் யோசிப்போன்ற மாரி இருக்கு. ஆனா எஃப்ஜேக்கு வந்து வீட்டு தல பதவி பறிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்திருக்கும்னு பார்த்தா, உள்ள போயிட்டு இந்த எஃப்ஜே வந்து அடுத்த வாரம் வீட்டு தல இல்லன்னு தெரிஞ்சோனே போட்டு அடி குத்தலாட்டம் போட்டுட்டு இருக்காய்ங்க. வந்து எடுத்து பார்த்தா ஒஸ்ட்டா போன 2 பேருமே வந்து பாஸ் பண்ணி ஈஸி பண்ணி கோக்கணும் அப்படின்னு சொல்லி பச்சை கலர், ரெட் கலர்ல வந்து கோக்க விட்டாய்ங்க. ஆனா சரியான சிரிப்பு. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. பாரு எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கு அப்படின்னா, இது ரொம்ப ஒஸ்ட்டடா இது அப்படின்ற மாரி இருந்தது. அப்புறம் தான் புரியுது. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவும் வியனாவும் போயிருந்தாங்கன்னா, இது வேற லெவல்ல சூப்பரா பிளஸ்ஸா இருந்திருக்கும் எஃப்ஜேக்கு. பட் ஆனா இது வினோத் கூட போறதுனால கண்டிப்பா ஒரு காமெடியா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருச்சேன். இது வந்து நம்ம பாரு அண்ட் சாண்ட்ராக்கு மட்டும் தான் புரிஞ்சது போல. நெறைய பேருக்கு புரியல. வெளிய இருக்க எனக்கு நம்மளுக்குமே புரியல. அப்புறம் எனக்கு காலையில தூங்கி எழுந்து திருப்பி ஒரு தடவ பார்க்குறப்ப தான் ஓகே. இதுக்காக தான் இந்த பிள்ளை இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுதா அப்படிங்கிற மாரி இருந்தது. ஃபைனலி கமருதீன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு. நம்ம வந்து 2 பேர் கூட இருக்கோம். அரோரா அண்ட் பாரு. இந்த 2 பேர் கூட யார் கூட இருக்குது பெஸ்ட்டுங்கிறத வந்து அக்ரெஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா விக்ரம் சொன்ன மாரியே தான் நீ உனக்கும் அரோராவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்ற மாரி சொன்னாரு. அத நான் நெறைய தடவ சொல்லிட்டே இருந்தேன். யாருமே கேட்கல. பாரு ஃபேன்ஸ்லாம் வந்து கதறிட்டு இருந்தீங்க. ஒரு மாரி ஓட்டிங்லலாம் போட்டப்ப அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தீங்க. பட் இருந்தாலும் கமருதீனே ரியலைஸ் பண்ணிட்டாரு. எனக்கு நான் வீடியோல என்ன சொன்னனோ அத அப்படியே அச்சு பேசாம சொன்னாரு. இது மாரி நான் அரோரா கூட இருக்கப்ப அரோரா பார்த்தீங்கன்னா, கேம்ல வந்து இவன் கூட இரு, அங்க போ, இங்க போன்னு சொல்லி அவ வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு என்னைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்றா. பட் பாரு கூட இருந்தானா, பாரு வந்து ஏய் அவன் இப்படி பண்ணிட்டான். ஏய் இவன் இப்படி பண்ணிட்டான். ஏய் நான் சொன்னத செய்டா. டேய் நான் சொன்ன மாரி இத பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இத பத்தின குரோத் வந்து எந்த பக்கம் இருக்குன்னு இருக்கு. என்னோட கேரக்டருக்குமே பாருவோட கேரக்டருக்குமே சிங்க் ஆவாதுன்னு சொல்லியிருக்க. சூப்பரா பேசியிருக்க. இத புரிஞ்சு அடுத்த நாள் நடந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாரு வந்து ஒப்பாரி வச்சதுன்னா, அடே மனசு மாறிடுற ஐயா. தெரியல ஐயா எனக்கு. பார்ப்போம்.
வீக்கெண்ட் வந்துடுச்சு. வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறாரு? போன வாரம் மாதிரி சாட்டர்டே சூப்பரா சண்டே மொக்க தான். அந்த மாதிரி ஒரு சாட்டர்டே எபிசோடு வருமா அப்படிங்கிற ஈகரா காத்திருங்க. உங்களை நானும் காத்துட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் அந்த சாட்டர்டே எபிசோட பத்தி பாக்குற வரை உங்களிடம் இருந்து விடைபெறும். பாய். See you.